தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனை தேடும் இதயங்களாக வந்திருக்கக்கூடிய தூய திருதி ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, மே மாதத்தினுடைய வணக்க மாதத்தின் 2வது நாளுடைய மாலை வணக்கத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நாளும் உங்களுக்கு இனிதாக அமைந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன், அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஜோசப் ஜான் ரிஜினா மேரி தங்களுடைய 65வது திருமண ஆண்டின் நன்றி திருப்பலியாகவும், 2 ஆண் மேலைப்பாட்சிகளாக அலெக்சியா போஸ்கோ பெர்னாண்டோ, ஆல்பர்ட் செபாஸ்டின் 23ஆம் ஆண்டு நினைவு நாளாகவும், ஜோசப் ரவிக்குமார் 3ஆம் ஆண்டு நினைவு நாளாகவும், அமுதா 3ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. மேலும் இன்றைய நாளை சிறப்பிக்கக்கூடிய புனித பிள்ளை அன்பிய குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக இந்த அன்பியத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும், பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படியக்கூடிய பொறுமையும் பக்குவத்தையும் பிள்ளைகள் பெற்றிட வேண்டும்படியாகவும், மேலும் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்மடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோ. எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உன் திருமகனாகி எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். என் முடிவு இதுவே, கடவுளிடம்
திரும்ப பெற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 7 முதல் 21 வரை. அந்நாட்களில் நடுநேர விவாதத்துக்கு பின்பு பேதுரு எழுந்து திருத்தூதர்களையும் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: சகோதரரே, பிற இனத்தவர் என் வாய்மொழி வழியாக நற்செய்தியை கேட்டு அதில் நம்பிக்கை கொள்ளும்படி கடவுள் தொடக்கத்திலேயே உங்களிடமிருந்து என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உள்ளங்களை அறியும் கடவுள் நமக்கு தூய ஆவியை கொடுத்தது போல் அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்பிக்கையால் அவர்களுடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார். நமக்கும் அவர்களுக்கும் இடையே அவர் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. ஆகவே நம் மூதாதையரோ நாமோ சுமக்க இயலாத நுகத்தை இப்போது நீங்கள் இந்த சீடருடைய கழுத்தில் வைத்து கடவுளை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஆண்டவர் இயேசுவின் அருளால் நாம் மீட்பு பெறுவது போலவே அவர்களும் மீட்பு பெறுகிறார்கள் என நம்புகிறோம். இதை கேட்டு அங்கு திரண்டிருந்தோர் யாவரும் அமைதியாயினர். கடவுள் தங்கள் வழியாக பிற இனத்தவரிடம் அடையாளங்களும் அருஞ்செயல்களும் செய்தார் என்பதை பர்னபாவும் பவுலும் எடுத்துரைத்ததை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தனர். அவர்கள் பேசி முடித்ததும் யாக்கோபு அவர்களை பார்த்து கூறியது: சகோதரரே, நான் கூறுவதை கேளுங்கள். கடவுள் பிற இனத்தாரிடமிருந்து தமக்கென மக்களை தேர்ந்து கொள்ள முதலில் அவர்களை தேடி வந்த செய்தியை சீமோன் எடுத்துரைக்க கேட்டீர்கள். இறைவாக்கினரின் சொற்களும் இதற்கு ஒத்திருக்கின்றனர். அவர்கள் பின்வருமாறு எழுதியுள்ளார்கள்: இவற்றுக்கு பின் நான் திரும்பி வந்து விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் எழுப்புவேன். அதிலுள்ள கலிச்சல்களை பழுது பார்த்து அதை சீர்படுத்துவேன். அப்போது மக்களுள் எஞ்சியிருப்போரும் என் திருப்பெயரை தாங்கியிருக்கும் வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவரை தேடுவர் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். தொடக்கத்திலிருந்தே இதனை அவர் தெரியப்படுத்தியுள்ளார். எனவே என் முடிவு இதுவே: கடவுளிடம் திரும்ப பிற இனத்தாருக்கு நாம் தொல்லை கொடுக்கலாகாது. ஆனால் சிலைகளுக்கு படைக்கப்பட்டு தீட்டுப்பட்டவை, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்தவை, இரத்தம் மற்றும் பரத்தன்மை ஆகியவற்றை தவிர்க்குமாறு அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும். மோசேயின் சட்டத்தை அறிவிப்போர் முற்காலத்திலிருந்தே எல்லா நகரங்களிலும் இருக்கின்றனர். அதனை ஓய்வு நாள்தோறும் தொழுகை கூடங்களில் வாசித்தும் வருகின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார் திகையாதே. தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உனை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான், உன்னோடுதான். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. வாசிக்கப்படவிருக்கும் வரை வார்த்தைகள் 9 11 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுக்குள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான தூய திருஹிருதய ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இந்த வணக்க மாதத்தினுடைய 2வது நாளிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிலுரை பாடல் பல்லவி எப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள், ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் என்று இப்படியாக நாம் வாசிக்க கேட்டோம். அதற்கு முன்பாக ஒரு சில பகிர்வு உங்களோடு. பிரியமானவர்களே, உலகின் தாய்க்கும் உன்னத தாய்க்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. உலகின் தாய்க்கும்
உன்னத தாய்க்கும் வித்தியாசம் நிறைய உண்டு பிரியமான சகோதர சகோதரிகளே. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. இது உலகத்தை சார்ந்தது. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு ஜீவன் உண்டு என்றால் அதை நம்மை ஈன்றெடுத்த தாய் மட்டுமே. உலகத்தில் ஒரு உன்னதமான ஒரு ஜீவன் உண்டு என்றால் அதை நம்மை ஈன்றெடுத்த தாய் மட்டுமே. உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு உறைவிடம் உண்டு என்றாலும் கூட அது தாயின் கருவறை மட்டுமே. உலகத்திலே ஒரு உன்னதமான உறைவிடமும் இருக்கிறது என சொல்லப்படுவது போல அது தாயின் கருவறை மட்டுமே. இப்படியாக நம்முடைய முன்னோர்களும் இப்படியாக தாயை பற்றி, உலகின் தாயை பற்றி இப்படியாக சொல்லியிருக்கிறார்கள். வாரியர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உலகின் தாயை பற்றி மாதா வயிறெறிய வாழா ஒரு நாள் என்று இப்படியாக சொல்லுகிறார் வாரியார். உலக நீதி என்ன சொல்லுகிறது என்றால், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என சொல்லுகிறது உலக நியதி. கொன்றை வேந்தன் என்ன சொல்லுகிறது என்றால், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று இப்படியாக சொல்லுகிறது. சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், யாரை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாதோ, யார் இல்லாவிட்டால் இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாதோ அவள் பெயர்தான் தாய். யாரை இழந்து விட்டால் திரும்ப பெற முடியாதோ, யார் இல்லாவிட்டால் இந்த உலகத்திற்கு வந்திருக்க முடியாதோ அவள் பெயர்தான் தாய் என்று சுவாமி விவேகானந்தர் இப்படியாக சொல்லுகிறார். திருவிவிலியம் இப்படியாக சொல்லுகிறது, உன் தாயையும் தந்தையும் மதித்து நட, உன் தாயையும் தந்தையும் மதித்து நட என்று இப்படியாக சொல்லுகிறது. நபிகள் நாயகம் என்ன சொல்லுகிறார் என்றால், என் தாயினுடைய காலடிகளில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று இப்படியாக சொல்லுகிறார். நபிகள் நாயகம் என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று இப்படியாக சொல்லுகிறார். ஆபிரகாம் லிங்கனோ என்ன சொல்லுகிறார் என்றால், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல எண்ணங்களும் சரி, நல்ல குணங்களுக்கும் சரி, என் தாயே காரணம் என்று இப்படியாக சொல்லுகிறார் ஆபிரகாம் லிங்கனும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் சூடிடும் மணிகள் அவர்களுடைய வியர்வையின் துளிகள் என்பதை பல தருணங்களிலே நாம் மறந்து விடுகிறோம். சோறு சுவையாக இருந்தால் அப்பா சாப்பிடுகிறார், சோறு சூடாக இருந்தால் அக்கா சாப்பிடுகிறாள், சோறு மிச்சம் இருந்தால் மட்டுமே தாய் சாப்பிடுகிறாள். ஒரு குழந்தை மழை வருகின்ற தருணத்திலே வெளியே சென்று திரும்ப வீட்டிற்கு வருகின்ற பொழுது இப்படியாக அப்பா பார்த்து இப்படியாக அந்த மகனை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், ஏண்டா கொடை எடுத்துட்டு போக வேண்டியது தானே என்று இப்படியாக கேட்கிறார். அக்காவோ, ஏண்டா கொஞ்ச நேரம் ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு மழை நின்ற பிறகு வந்தா என்ன என்று இப்படியாக கேட்பவள் அக்கா. அண்ணன் இப்படியாக சொல்லுகிறான், ஏண்டா உனக்கெல்லாம் அறிவே இல்லையா என்று. ஒருவேளை உங்க பிள்ளைங்க மழையில் நனைஞ்சிட்டு வந்தா என்ன சொல்லுவீங்க நீங்க? தொடக்கிட்டீங்களா? அந்த தாயானவள் தன்னுடைய மகன் மழையிலே நனைந்து வீட்டிற்குள் வருகின்ற பொழுது தன்னுடைய முந்தானை எடுத்து தலையை துவட்டி கொண்டு இப்படியாக சொல்லுகிறாள், இந்த பாழா போன மழை என் புள்ள வெளியில போகும்போது மட்டும்தான் வரணுமா என்று இப்படியாக சொல்லுகிறாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவையெல்லாம் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாயின் சிறப்பம்சம். அப்பா வெளியிலிருந்து வீட்டுக்கு வருகின்ற பொழுது கைப்பையை பார்ப்பவள் குழந்தை, அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கிறாரா சாப்பிட்றதுக்கு. சட்டை பையை பார்ப்பவள் யாரு? நீங்க தான். போன இடத்துல வேலை செஞ்ச வேலைக்கு கொடுத்த காசை எடுத்துட்டு வந்திருக்கிறாரா சொல்லிட்டு சட்டப்பையை பார்ப்பவள். தாயோ தன் மகன் வருகின்ற பொழுது இறப்பையை பார்ப்பவள் மட்டுமே தாய். என்னுடைய மகன் மதியம் சாப்பிட்டானா என்று கேட்பவளும் சரி, பார்ப்பவளும் சரி, தாய் மட்டுமே. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகவே இப்படியாக ஒரு தாயினுடைய உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு தாய் இப்படியாக இருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கண்ணை விளக்காக்கி
கையை தொட்டிலாக்கி பாலை, இரத்தத்தை பாலாக்கி கொடுப்பவள் தான் தாய். என்னவோ அதற்காகவே தான் அவள் இப்படியாக இருக்கிறாள் என்பதை பல தருணங்களிலே நாம் தெரிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உன் தாய் பசித்திருக்க உன்னுடைய தாரத்திற்கு உணவு கொடுக்காதே. உன் தாய் பசித்திருக்க உன்னுடைய தாரத்திற்கு உணவு கொடுக்காதே. எப்பொழுது நாம் நம்முடைய தாய்களுக்கு ஒரு சில வேலைகளை நாம் செய்கிறோமோ அதனுடைய ஆசீர்வாதமும் சரி, நான் என்னவெல்லாம் என்னுடைய தாய்க்கு செய்கிறேனோ அதே போல என்னுடைய மகள் வழியாக எனக்கு நான் என்னுடைய தாய்க்கு செய்தது எனக்கு என் மகள் வழியாக வந்து சேரும் என்பதை நாம் பல தருணங்களிலே மறந்து விடுகிறோம். இவையெல்லாம் உலகத்தை சார்ந்த தாய்மார்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்த்தோம். உன்னத தாய் எப்படிப்பட்டவள் என பார்க்கப்படுகின்ற பொழுது, தினம்தோறும் நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலையில இப்படியாக நாம் சொல்லுகிறோம்: அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. இவள் உன்னத தாய். ஆண்டவர் உம்முடனே. எப்பொழுது நம் ஆண்டவர் உன்னுடனும் என்னுடனும் இருக்க முடியும்? அருள் நிறைந்தவனாகவும் அருள் நிறைந்தவளாகவும் வாழ்கின்ற பொழுது மட்டுமே ஆண்டவர் உம்முடனே என சொல்லக்கூடிய வார்த்தை நம்மளே வந்து தங்கும். பிரியமானவர்களே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர்வற்றவள் நீரே. எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கக்கூடும் என பார்க்கப்படுகின்ற பொழுது, திருப்பாடல் 1, 2, 3 வரிகள் இப்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர், அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். இரவும் பகலும் சிந்திப்பவள் தான் யார் என் சகோதரர், யார் என் தாய் என்று கேட்கப்படுகின்ற பொழுது, என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் தாயும் என் சகோதரரும் சொல்லியிருக்கிறாரே. அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். என் அன்பில் நிலைத்திருங்கள், உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும். எப்படி அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க கூடும் என பார்க்கப்படுகின்ற பொழுது, நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் மட்டுமே நீங்களும் நானும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க கூடும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள் என்று இப்படியாக நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை பாடலுக்கு பதிலாக நாம் பாடலை பாடினோம். பிரியமானவர்களே, 3 அன்பின் பரிமாற்றங்களை திருவிழியத்திலே நாம் பார்க்கக்கூடும். 3ஐ மட்டும் சொல்லுகிறேன். சக்கேவி பேரை அழைத்து சொல்லிவிட்டு அவரோடு உணவு உண்ணுகின்ற பொழுது அங்கே மனமாற்றம் ஏற்படுகின்றது. அது ஒரு வகையான அன்பு. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலும் கூட, இன்று நீர் என்னுடைய வான்வீட்டிலே நீயும் இருப்பாய் என்று சொல்லுகிறாரே, அதுவும் ஒரு வகையான அன்பு. லாசர் இறந்த உடனே அவரும் அந்த லாசருக்காக கண்ணீர் சிந்தினாரே, அதுவும் ஒரு வகையான அன்பு. நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். பிரியமானவர்களே, லவ் டு ஆல். லவ் டு ஆல், இஸ் இட் பாசிபிள்? லவ் டு ஆல், இஸ் இட் பாசிபிள்? புரியலையா? லவ் டு ஆல், இஸ் இட் பாசிபிள்? தூய பவுலடிகளார் இப்படியாக சொல்லுவார்: எல்லாருக்கும் எல்லாமுமாக, எல்லாருக்கும் எல்லாமுமாக. லவ் டு ஆல், இஸ் இட் பாசிபிள்? உங்க வீட்டில் இருக்கிற 3 பிள்ளைங்களையும் உங்களால் சரியா அன்பு செய்ய முடியல. சின்ன பிள்ளை ஒரு விதமா, பெரிய பிள்ளை ஒரு விதமா, நடுப்பிள்ளைய நடுத்தருவில் விட்டுட்டு இருக்கக்கூடிய நாம் எப்படி நாம் அனைவருக்கும் எல்லாருக்கும் எல்லாமாக எப்படி இருக்கக்கூடும்? பிரியமானவர்களே, அன்னை மரியாள் இப்படி விட்டுவிடவில்லையே. அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொன்னாரே. நீங்களும் நானும் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டுமே. ஆனால் நாம் இப்படிப்பட்ட அன்பு, நாம் செலுத்தக்கூடிய அன்பு எப்படியாக இருக்கிறது என்றால், இட்ஸ் ரிசர்வ்டு ஃபார் சம் பீப்புள்.
It's a reserved for some reasons. It is reserved for some situation. It is reserved for some time. நாம் பிறர் மீது நாம் அன்பு செலுத்துவதும் சரி அல்லது அன்பு காட்டுவதும் சரி, பல மனிதர்களுக்கும் பல இடங்களிலும் பல சூழ்நிலைகளிலும் பல காலங்களிலே மட்டுமே நாம் அன்பு செய்து கொண்டிருக்கிறோம். நீங்க பெற்ற பிள்ளைங்க கிட்டே உங்களால சரியா அன்பு செய்ய முடியாத தருணத்துல, உங்களோடு பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளிடத்துல, திருமணம் ஆகாததுக்கு முன்பாக என்னோடு பிறந்தவன், என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய அண்ணன், என்னுடைய தம்பி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீயும் நானும், அவர்களுக்கு திருமணமான பிற்பாடு அந்த வார்த்தை நம்ம இடத்துல இருந்து திரும்ப வருகிறதா? என் கூட பிறந்தவங்க அவங்க, இதுக்கப்புறம் நான் நான் சாகிற வரைக்கும் உன் முகத்தையும் சரி உன் குரலையும் சரி நான் கேட்கவே கூடாது என்று நாம் சொல்லுகிறோமே, என்னுடைய அன்பும் ஒரு சில காலங்களுக்கு மட்டுமே, என்னுடைய அன்பும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சில காரணங்களிலே மட்டுமே, ஒரு சில காலத்தில் மட்டுமே இப்படியாக இருக்கிறது. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தீர்களானால் பிரியமானவர்களே, கேட்பதற்கு அருவருப்பாக இருந்தாலும் கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மை. நம்முடைய வீட்டிலே 3 பிள்ளைகள் இருக்கக்கூடிய தருணத்துல முதல் பிள்ளைக்கும் கடைசி பிள்ளைக்கும் தான் நீங்கள் அன்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களே தவிர, நடுவாக அல்லது இரண்டாவதாக பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு வெளிச்சம். நான் பேசுவது பொய்யாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நீங்கள் நான் பொய் பேசுகிறேன் என்று நினைத்தீர்கள் என்றால், அவருக்கு தெரியும் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அதற்கு சாட்சிகள். எனவே ஆண்டவர் செலுத்திய அன்பு, ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். எல்லாருக்கும் எல்லாமுமாக உங்களால் இருக்கக்கூடும், இருக்க முடியும் என்பதற்காகத்தான் இந்த வணக்கமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீயும் நானும் அருள் நிறைந்தவளாக நாம் வாழுகின்ற பொழுது எப்படி அருள் நிறைந்தவளாக வாழ முடியும்? அவருடைய திருச்சட்டத்தையும் அவருடைய கட்டளைகளையும் இரவும் பகலும் சிந்திக்கின்ற பொழுது மட்டுமே நான் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலேயும் சரி, ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதமாக என்னோடு கூட பிறந்த சகோதர சகோதரிடத்திலேயும் சரி, அனைவருக்கும் அனைத்துமாக எல்லாருக்கும் எல்லாமாக இருக்கின்ற பொழுது மட்டுமே என் அன்பில் நீங்கள் நினைத்திருந்தால் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறும், இல்லையேல் நிறைவு பெறாது என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே நாம் உலகிலே தாயாக இருக்கிறோம், உன்னதத்திலே நாம் தாயாக இருக்க மறந்து விட்டோம், மறுத்து விடுகிறோம். எனவே அப்படிப்பட்ட தருணங்களுக்காக நாம் மனவருந்தி மன்னிப்பு வேண்டிவிட்டு, இனிமேல் உலக தாயாகவும் இருக்க வேண்டும், உன்னதத்திலே நாம் பரிந்து நாம் உன்னதத்திலே நாம் பங்கெடுக்க நீங்கள் அருள் நிறைந்தவளாக வாழுகின்ற பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய குடும்பமும் சரி நம்முடைய சந்ததியும் சரி நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்கள் பதில். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் சுயநலமற்று மனித நேயமுடன் ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்த விளங்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம். வாக்குமாறா இறைவா, உம் நற்செய்தினை நாங்கள் வாசித்து தியானித்து எங்கள் வாழ்வில் கடைபிடித்து மற்றவர்களுக்கு அறிவித்து வாழ வேண்டிய வரமருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி வேண்டனே இறைவா, தேர்வெழுதி முடிவுக்காக காத்திருக்கும் மாணவர்கள் வெற்றி பெறவும், விரும்பிய மேல் படிப்பு கிடைக்கவும், சாதனை படைக்கும் தலைமுறையாக மாறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, நாங்கள் பிறரிடம் அன்பு கொண்டு வாழவும், பிறருக்கு உதவி செய்யவும், நல்ல மனதை தந்திடவும்,
நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நல்ல முறையில் அமைந்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமானவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை பல தருணங்களிலே நாங்கள் இவன்தான் முக்கியம் அவன்தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களையே ஏமாத்திய தருணங்களுக்காக எங்களை மன்னியும். எப்பொழுது நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் பாகுபாடோடு நாங்கள் வாழ்ந்தோமோ, எந்த பிள்ளைகளை நாங்கள் ஒதுக்கினோமோ அந்த பிள்ளைகள் தான் வயது முதிர்ந்த காலத்தில் எங்களை பாதுகாக்கிறார்கள் என்பதை எங்களுக்கு அறிவுறுத்துவீராங்க. கட்டுவோரின் புறக்கணிக்கப்பட்டு இந்த கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொல்லியிருக்கிறீரே, எந்த பிள்ளைகளை நாங்கள் ஒதுக்கினோமோ இது எதுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது என்று அந்த பிள்ளைகள் முடிந்தவரை எங்களை கடைசி காலங்களிலே அவர்தான் எங்களை பாதுகாக்கிறார்கள் என்பதை உணர பண்ணி இனி வரக்கூடிய நாட்களில் நாங்கள் தூய பவுலடிகளாரை போல எல்லாருக்கும் எல்லாமாக இருக்க எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, வழியாய் மாற்றிடுவாய் எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, வழியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூய ஆவியாரின் ஒளியால் உருவிக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னி மரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில்
நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்துதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆட்சியர்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். கனிவுமிக்க தந்தையே, இது அந்த வணக்க மாதத்தினுடைய 2வது மாலை வேளையில உம்முடைய சந்நிதியிலே முழந்தால் படியிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் தொட வேண்டுமாய் உம்மை ஆசிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு எதிர்காலத்தையும் நீண்டதொரு ஆயுளையும் கொடுக்கும்படியாகவும், குறிப்பாக குடும்பங்களிலே நாங்கள் எத்தனையோ முறை எங்களுடைய அன்பினை தவறுதலாக பயன்படுத்தி ஒரு சிலவர்களுக்கு மட்டுமே நாங்கள் அந்த அன்பை கொடுத்து, அந்த அன்பை ஒரு சிலவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தருணத்தில் நாங்கள் எங்களையும் ஏமாற்றி கொண்டு எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன் உதாரணமாக இல்லாததற்காக எங்களை மன்னியும். ஆண்டவரே, இதோ இந்த தருணத்தில் உம்முடைய பிரசன்னத்தில் முழந்தால் பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீ தொட வேண்டுமாயும், அவருடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சி, அமைதி, சந்தோஷம், சமாதானம் தழைத்தோங்கும்படியாகவும், அவர்கள் செய்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் 30, 60 அல்ல, மாறாக 100 மடங்காக அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் உம்மை வேண்டுகின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் ஜான் ரெஜினா மேரி 65வது திருமண ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரே, என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லீர். அதே போல உம்முடைய அன்பிலும் இனி வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் இவர்களும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை வேண்டுகின்றோம். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இது இந்த தருணத்தில் நம்முடைய குடும்பத்திலே இறந்து போயிருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களையும் நினைவு கூறுவோம். குறிப்பாக இன்றைய திருப்பலிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஆன்மாக்களாக அலெக்சியா போஸ்கோ பெர்னாண்டோ, ஆல்பர்ட் செபாஸ்டின், ஜோசப் ரவிக்குமார், அமுதா, தேவதாஸ் மற்றும் சௌமியா. இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்க எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நான் உட்கொள்ளும் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பவனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நீங்கள் என் அன்பில் நிலைத்திருக்க வேண்டுமேயானால் உங்களை துன்புறுத்துவோருக்காகவும் உங்களை சபிப்போருக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லி, அதுவும் ஒரு வகையான அன்பை நாம் பிறருக்கு கொடுக்க வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துகின்ற ஒரு வாழ்வு. இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. மனிதர் போர்வை உள்ளே வாழ்கிறோம். பிறர் நலமே பெரிது என்கிறோம், சுயநலத்தில் புரள்கிறோம். நல்ல மனிதர் போர்வை உள்ளே வாழ்கிறோம். வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னை இயேசுவே வாரும்.
மக்கள் என்று சொல்கிறோம், பிளவு கொண்டு வாழ்கிறோம், மனிதன் என்ற உண்மை மறந்து போகிறோம். இறை மக்கள் என்று சொல்கிறோம், பிளவு கொண்டு வாழ்கிறோம், மனிதன் என்ற உண்மை மறந்து போகிறோம். வாரும் என்னில் இயேசுவே வாரும், என்னை மாற்ற என்னில் இயேசுவே வாரும், உம்மை போற்றும் தூய ஆவியை தாரும், உம்மை போல நாங்கள் வாழவே ஞானம் நல்கும் இயேசுவே வாரும், என்னில் இயேசுவே கிறிஸ்துவின் ஆன்மாவே, கிறிஸ்துவின் திருவுடலே, கிறிஸ்துவின் திரு இரத்தமே, கிறிஸ்துவின் திருவிழாவின் தண்ணீரே, கிறிஸ்துவின் பாடுகளே, ஓ நல்ல இயேசுவே, உம் திரு காயங்களுள் உம்மிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து எனது இறப்பின் வேளையில் உம்மிடம் வர உம் புனிதர்களோடு எக்காலமும் மேற்புகழ் செய்யும். ஆமென். நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருந்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று நமக்கு இந்த மாத வணக்க நாளை நல்ல முறையில் நடைபெறுவதற்கு உதவி செய்த பிலிப்பு அன்பிய இறைமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள். காரணம், பங்கு தந்தை அவர்கள் முன்னுரை வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் சிறுவர்களே அதை எழுதியதாக அவர்கள் சொன்ன காரணத்தால் அவர்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது, எக்ஸெப்ஷன் கொடுக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் படித்தார்கள். நல்ல முறையில் இருந்தது. சிறுவர்கள் எழுதியது போலவே இல்லை, படுத்த ஒரு இறையாளர் எழுதியது போல இருந்தது. ஆகவே அந்த அன்பிய குழந்தைகளுக்கும் வாழ்த்துகள். அவர் முயற்சி செய்தார். குழந்தைகளும் இன்று மதியம் முதல் மாலை வரை அவர்களும் தேரை அலங்கரிப்பதற்கு அவர்கள் வேலை செய்தார்களோ இல்லையோ கூட இருந்து விளையாடு கொண்டு அவர்கள் கேட்பதை செய்து கொண்டு இருந்ததை பார்த்தேன். ஆகவே அனைவரும் ஒத்துழைத்ததை பார்த்தேன். பாட்டி முதல் சிறுவர் வரை சிறுமியர் வரை அங்கு இருந்ததை பார்த்தேன். ஆகவே அன்பிய மக்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் அவர்கள் ஆலை முகப்பிலும் ஆலயத்தினுடைய அன்னையினுடைய அந்த திருத்தேர் முன்னும் அவர்கள் கோலமிட்டு அலங்கரித்து அந்த இடத்தை தூய்மை செய்திருந்தார்கள். ஆகவே அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கரவொலிப்பில் தெரிவித்துக் கொள்வோம். நாளை விண்ணரசி மாத அன்பிய இறை மக்கள் தயவுசெய்து சிறப்பிக்குமாறும் அதற்கான தயாரிப்பை நீங்களும் மேற்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மன்றாட்டு மாத்திரம் போதும், 4 மன்றாட்டுகளும் அதே போல வாசகங்களும் நீங்கள் யாருக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அதை நீங்கள் சிறப்பாக செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய குலூனி கம்யூனிட்டிக்கு அந்த இல்லத்திற்கு புதியதாக தலைமை சகோதரியாக அருள் சகோதரி ஸ்டெஃபானா என்பவர் வந்திருக்கின்றார். அவரை ஞாயிற்றுக்கிழமை பங்கு தந்தை அவர்கள் சார்பாக சிறப்பிக்கப்படுவார்கள். இன்று நாம் அவரை நம்முடைய பங்கிற்கு வரவேற்கின்றோம். அவருடைய பணி சிறக்கவும் அவருடைய இந்த
தளத்தில் இருந்து அவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் தளர்ச்சியிலிருந்து விடுதலை அடைவதற்கும் உதவியாக இருப்பதற்காக இறைவன் அவரை சரியான ஒரு தூண்டுகோலாக பயன்படுத்துவதற்கான வரத்திற்காக அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். சிஸ்டர் கைண்ட்லி ஸ்டாண்ட் ப்ளீஸ். இவங்க தான் அந்த சிஸ்டரு, பார்த்துக்குங்க, அவங்கள வரவேற்போம். தேங்க்யூ சிஸ்டர். அருட்சகோதரி ஆரோக்கியமால் அருட்சகோதரி ஆரோக்கியமாலுக்கு பதிலாக அருட்சகோதரி வந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை வாழ்த்துவோம், தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். நாளை விண்ணரசி மாத அன்பு இறை மக்கள் சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் சிறப்பாக ஜோசப் ஜான் ரெஜினா மேரி தங்களுடைய 65வது திருமண ஆண்டை சிறப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த தம்பதிகளுக்கு பங்கு தந்தையின் சார்பாகவும் உதவி பங்கு தந்தையின் சார்பாகவும் மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் அவர்களுக்கு இனிய திருமண விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இருக்கிறாங்களா? நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்படையனவும் நம்பிக்கையுடையவும் அருளாடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு பாதுகாத்தளித்து ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு